கொடைக்கானல் 3rd பிளேஸில் உள்ளது. கொடைக்கானல் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள மலை வசத்தலங்களில் ஒன்றாகும். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2000 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த மலைவசத்தலம் அதன் இயற்கை எழில் மற்றும் அற்புதமான நீர்வீழ்ச்சிகளுடன் தமிழ்நாட்டில் பார்க்க ஏற்ற இடமாக உள்ளது. கொடைக்கானல் பரப்பர் மற்றும் குண்டர் பள்ளத்தாக்குகளுக்கு இடையில் அமைந்துள்ளது மற்றும் இந்திய துணைக்கண்டத்தின் கடுமையான கோடை வெப்பத்திலிருந்து தப்பிக்க உதவுகிறது. இந்த இடத்தில் ஏராளமான ரிசார்ட்டுகள் உள்ளன. இது சில அமைதி மற்றும் அமைதிக்காக இந்த இடத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு உதவுகிறது. கொடைக்கானல் தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றான கொடைக்கானலில் கொடைக்கானல் ஏரி, கரடி சோலா நீர்வீழ்ச்சி, கொக்ராஸ் வாக், பிரயாண்ட் பூங்கா, குறிஞ்சி ஆண்டவர் கோயில், வட்டக்கானல் நீர்வீழ்ச்சிகள் மற்றும் பல சுற்றுலா தலங்கள் உள்ளன. கொடைக்கானலில் உள்ள கொக்ராஸ் வாக் அதன் மூச்சடைக்கக்கூடிய சூரிய அஸ்தமனம் மற்றும் பசுமையான மலைகளின் அழகிய காட்சிகளுக்கு பெயர் பெற்றது. தமிழகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் பயணிகள் கொடைக்கானல் ரயில் நிலையத்தை அடைந்து கொடைக்கானலுக்கு செல்ல முடியும். சென்னை ஃபர்ஸ்ட் பிளேஸில் உள்ளது. சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம். தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களை கொண்டிருப்பதால் பார்க்க வேண்டிய இடங்களில் சென்னை முதன்மையாக உள்ளது. சென்னையின் கடற்கரைகள் சிறப்பு வாய்ந்தவை. குறிப்பாக மெரினா கடற்கரையில் நூற்றுக்கணக்கான கடைகள் உள்ளன. அவை உள்ளூரில் கையால் செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யும் பண்டிகைகளின் இடமாக உள்ளது. இங்குள்ள தெரு உணவு கடைகளில் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ரசிக்கக்கூடிய சில சுவையான உள்ளூர் உணவுகளும் உள்ளன. மேலும் அருள்மிகு ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி கோயில், திருவல்லிக்கேணி தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலகம், வள்ளுவர் கோட்டம், ஸ்ரீ அஷ்டலட்சுமி கோயில், 1000 விளக்கு, ஷியா மசூதி போன்ற கட்டிடக்கலை அழகுகளால் சென்னை அழகாக உள்ளது. சென்னை அரசு அருங்காட்சியகம், சாந்தோம், கோட்டை செயின்ட் கோட்டை ஆகியவற்றை இங்குள்ள குறிப்பிடத்தக்க பிரபலமான இடங்களாக உள்ளன. ஜார்ஜ் மியூசியம், எலியட்ஸ் கடற்கரை, விவேகானந்தர் இல்லம் என சென்னை ஒரு சர்வதேச விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. எனவே சுற்றுலா பயணிகளின் உலகின் எந்த மூலையிலிருந்தும் நகரத்தை அடைய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.